India's first space film, Shakti Soundararajan directionல ஜெயம் ரவி அவரோட பையன் ஆரோன் நிவேதா பித்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்தியன் சினிமால ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ன உடனே வந்து ரொம்ப டெக்னிக்கலா நமக்கு புரியாத லாங்குவேஜ்ல எல்லாம் பேசாம ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எமோஷன் கலந்து ஸ்டோரியை கொடுத்திருக்காங்க. ஸ்டோரிங்கிறது வந்து நம்ம ட்ரைலர் பார்த்து கெஸ் பண்ண ஒண்ணுதான். அதாவது வான்ல இருந்து ஒரு விண்கல் வந்து சென்னை அட்டாக் பண்ணிருக்கு. ஆனா இன்னும் 7 நாள்ல இதை விட பல மடங்கு பெரிய ஒரு விண்கல் வந்து நம்மள தாக்க போகுது. அது வந்து ஸ்பேஸ்லயே பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சைனீஸோட ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற நியூக்ளியர் மிசைலை திருடி அதை யூஸ் பண்ணி தான் பிளாஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்ல என்ன மாதிரியான தடைகள் வருது, இவங்க கடைசியில வந்து அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்து முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ண தோணுது வந்து டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன். ஏன்னா இந்த பட்ஜெட்ல இந்த டைம்ல இப்படி ஒரு குவாலிட்டியான படம் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது இவருக்கு பட்ஜெட் நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல படங்கள் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவாயிருக்கு. அதே மாதிரி தேவையில்லாம வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக லவ் சேர்க்கணும் அதை சேர்க்கணும்னு இல்லாம ரொம்ப நீட்டா கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்கிறதையும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அடுத்து நம்ம ஹீரோ ஜெயம் ரவி ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. இவர் வந்து ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மெஜிஷியன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது படத்துல வந்து கொஞ்சம் லாஜிக்கே இல்லாம பயங்கரமா ஏதாவது மேஜிக் எல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் எங்கெங்க என்னென்ன வேணுமோ மேஜிக் எந்த இடத்துல கரெக்டா வேணுமோ அந்த இடத்துல அளவா யூஸ் பண்ணி கொஞ்சம் பிரைனியா அது லாஜிக்கலா தான் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா கேரி பண்ணியிருக்காரு. முக்கியமா அவரோட பையனோட வர ஷார்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சொந்த பையன் இல்லையா, அதனால வந்து அந்த பாசம் அந்த எமோஷன்லாம் வந்து ரொம்ப அழகா கன்வே ஆயிருக்கு. அண்ட் ஆரோன் பயங்கர கியூட்டு, அந்த குறும்பா சாங்லயா இருக்கட்டும் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டாப் பண்ணிடாம ஜெயம் ரவி அவரோட பையனை தொடர்ந்து பல படங்கள் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு ரெக்வஸ்டாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஹீரோயின் நிவேதா பித்ராஜ் ஒரு டிபிக்கலான ஹீரோயினா லவ் இன்ட்ரெஸ்ட் கிளாம் டால் அந்த மாதிரியான கேரக்டர் பண்ணாம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் டிஃபென்ஸோட ஆஃபீஸரா வராங்க. ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்றதா இருக்கட்டும் சில இடங்களில் கொஞ்சம் பிரெயினா நடந்துக்கிறது போல்டா நடந்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபேன்ஸுக்காகவே படத்துல 2 ஹாட்டான சீன்ஸும் இருக்கு. படத்துல இவங்களுக்கு அப்புறமா முக்கியமான கேரக்டர்ஸ்னா அர்ஜுனன் ரமேஷ் திலக். இவங்க வர சீன்ஸ்ல எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. திடீர்னு ஓபியா ஆர்மியை கூட்டிட்டு வராங்க, பிக் பாஸ் கண்ணாடியை காட்டுறாங்க, அண்ட் கபாலி ரெஃபரன்ஸ் இருக்கு, தெரி ரெஃபரன்ஸ் இருக்கு, மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கூடவே போற போக்குல வந்து அழகா நம்மளை சிரிக்க வச்சுட்டு போறாங்க. டி-மானோட பிஜிஎம் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். கம்ப்ளீட்டா அந்த ஒரு மூட் செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அந்த ஸ்பேஸ்குள்ள இருக்கிற அந்த வேக்கம் சில இடங்கள்ல வந்து அந்த ஒரு கெத்து கிரியேட் பண்றது ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் பிரதீப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர கிறிஸ்பியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு ரீச் ஆயிடுறாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக வந்து எல்லாருமே அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த படம் முடியும் போது வந்து இந்த மேக்கிங் காட்டுவாங்கல்ல அப்போ தான் தெரியுது இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்பேஸ்க்கான ஃப்ளோட்டிங்கில் ரோப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒர்க்குக்கே வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபிலிம் ஓவராலாக ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் சில இடங்களில் வந்து அந்த லாஜிக் மீறல்கள் பல இடங்களில் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான விஷயம். முக்கியமாக படத்தோட ஆன்டகனிஸ்ட் 2 ஆன்டகனிஸ்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த சைனீஸ் வில்லன், இன்னொருத்தர் வந்து முக்கியமான வில்லன். ஆனால் இவங்க 2 பேர்த்தோட கேரக்டருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அப்படியே ஒரு லைட்டான வில்லன்களாக தான் இருக்காங்க. மேபி அது இன்னும் கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சமே வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ரேசியாக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிட்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் ஹைப் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த ட்ராப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட்ல வந்து இந்த விஷயங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சில ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு இந்தியன் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிற அந்த ஒரு அட்டெம்ப்ட் இந்த ஒரு டீம் ஒர்க் இந்த ஒரு அவுட்புட் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ டிக் தியேட்டரில் போய் ஃபேமிலியோட பார்த்துட்டு படம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.